ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஹவு டு அனிமி மூவிஸ் சீரீஸ். இதுக்கு நான் சரியானது சொல்லணும்னா, நம்ம கொரோனா வந்துச்சுல்ல, அதுக்கு முன்ன கட்டி வரைக்கும் லைஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் லைஃப் வேறு மாதிரி மாறிடுச்சு. அகைன் நம்ம எதிர்பார்க்க மாதிரி என்னென்னமோ நடந்துச்சு, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறோம். இப்படி கடந்து போகிற நேரத்தில் நமக்கு பார்க்குற ஒரு சீரீஸாக இருக்கட்டும், ஒரு அனிமியாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், எனிவே அதில் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுது. அது நீங்கள் எப்படி சொல்கிறது, அது ஒன்று அது ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்படி பார்க்க ஆரம்பித்தது தான் நான் அனிமி. எல்லாம் ஸ்டார்டிங் இப்போது அனிமி பார்த்திங்கன்னா நருட்டோ ஆரம்பிப்பாங்க. நருட்டோ ஷிப்புடன் இஸ் தமிழில் இப்போ தமிழில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அனிமிக்காக. எந்த அளவுக்கு கார்ட்டூனை நம்ம சின்ன வயசில் பார்த்து, உதாரணத்துக்கு பென் 10, டாம் அண்ட் ஜெரி, மோட்டு பத்லு, நிஞ்சா டோரி, எக்ஸட்ரா, டோரிமான் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி லைனப்பில் இதில் அனிமிக்குன்னு ஒரு கேட்டகரி தனியாக. ஸ்டார்டிங் இஸ் ஜப்பானில் தான் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குது. அடுத்த ஒரு வெளியில் போடுவோம். ஆனால் ஏன் இதை பார்க்கணும்? நான் ஒரு அனிமி மூவிஸ் பார்க்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அனிமிஸ் எபிசோட்ஸ், அதாவது சீரீஸ் மாதிரி நான் சொல்கிறது. நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச், ட்ராகன் பால், அந்த மாதிரி பெரிய பெரிய அனிமிஸ்னு இப்போ ஒரு 12 எபிசோடு 24 எபிசோடு வர்றதுக்கு நல்ல அனிமிஸ்லாம் இருக்குது. ஏன் பார்க்கணும்? ஹவு டூன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேனே. நான் அனிமி மூவி பார்க்க ஆரம்பிக்கணுன்றது ஓகே. நான் புதுசாக ஒன்று பார்க்கணும். நான் பார்த்ததே பார்க்காம எனக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல கலரிங்காக, நல்ல ஒரு ஃபேண்டஸியான, நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமியில் மட்டும்தான் நீங்கள் ஃபேண்டஸியாக என்ன வேணாலும் கொண்டு வரலாம். இனிமேல் நீங்கள் ஹாலிவுட்டில் படம் எடுத்தீங்கன்னா டிசி, மார்வல், ஸ்டார் வார்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரி இருக்கிறதுல நீங்கள் உள்ளே இந்த எம்எஸ்யூ, எல்சி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அனிமையாக சார் நீங்கள் அப்படி எதுனாலும் கொண்டு வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராகன் பால் இருக்கிற கேரக்டரை லூஃபியை கூட்டு வர மாதிரி, நருட்டோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சைட்டாக கூட்டு வர மாதிரி, இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு அனிமிக்கும் ஒவ்வொரு கதை ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஜப்பானில் அவங்க ரைட்டர் அண்டு கிரியேட்டர்னு தனியாக இருப்பாங்க. ஆனால் அனிமிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக தான் அவர் ட்ராயிங் பண்ணுவார். ரைட்டிங்கு அவர் தான், ஸ்டோரி போர்டு அவர் தான், அசிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு கூட இருப்பாங்க. இப்படி ஆரம்பிக்க நிறைய அனிமிஸ் வருது. அது நம்ம சிலதெல்லாம் பார்த்துட்டு, நருட்டோலாம் பார்த்துட்டு நான் டிப்ரெஷனில் இருந்தேன், எனக்கு இது இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக லைஃப்பில் ஹோப் இருந்த மாதிரி இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டும் இல்லை, பார்த்தவங்களுமே அதான் என்ன சொல்லியிருக்காங்க. இஸ் எ ஸ்பெஷாலிட்டி. அதில் வர்ற கேரக்டர்ஸ் இஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான். ஆனால் அது ரியலாக இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை, அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது, நம்ம அந்த கேரக்டரோட வச்சு ஒப்பிட்டு நம்ம அதில் பார்க்கும்போது, நருட்டோ அப்படி இருந்தாம்பா, நம்மளும் இப்படி தான் இருந்தோம்ல இந்த வயசுக்குள்ளே, இப்படியே யாரும் நம்மகிட்ட பேசாமல் நமக்கு ஏறலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது ஓப்பன் டப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அனிமிக்கான ஒரு இது சொல்லணும். அனிமி மூவிஸ் ரொம்ப, இப்போ நம்ம 2 மணி நேரம் படம் பார்க்குறோம், தேட்டரில் போகிறோம், 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் படங்கள்லாம் பார்க்குறோம். தமிழும் எந்த மூவினாலும் பார்க்குறோம். ஹாலிவுட் மூவி, மாலிவுட் மூவி, எனிவே. இப்போ நீங்கள் அனிமிலே அது மாதிரி ஒரு சில மூவிஸ்லாம் சொல்லி நம்ம சேனலே போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய மூவிஸ் பற்றி இப்போ அந்த மூவிலே கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி இருக்கும். இன்னொன்று சில கதையில் ரொமான்ஸ், ட்ராமா அப்படி மேலே டாப்பில் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது சட்டிலாக இருக்கும். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஆக்வர்டாக, வியர்டாக அப்படி எதுவுமே இருக்காது. நல்லா இருக்குல்ல. நீங்கள் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் தூக்கி சொல்கிறேன்னு, நான் ரொம்ப இது பண்ணி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு மூவியை. சரி, இதோட நல்லா அடுத்த மூவி இருக்குன்னா இருக்குது. நீங்கள் இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ சிப்ளின்னு ஒரு ஸ்டூடியோ இருக்குது. அவங்க எடுத்தது தான் ஸ்பிரிட்டட் அவே, தி பாய் அண்ட் ஹெரான், நிறைய மூவி, தி ஹவுலர் கேஸ்டிங் மூவி எடுத்து நிறைய மூவிஸ் எடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அனிமி ப்ரொடக்ஷன் பண்ணுற மாப்பா, விண்ட்டு, இந்த அட்டாக் அண்ட் எண்ட் பண்ணுறவங்க, டீம் அண்ட் சைட் பண்ணுறவங்க, அப்படி டோபி அனிமேஷன்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு.
இவங்கெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம இங்கே பார்க்கணும் ஃபீலிங்காக பார்க்குறோம், நல்லா மாசாக இருக்குதுன்னு அனிமையை பார்க்குறோம். பட் அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை அவங்க க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து 1 வீக்குக்குள்ளே இன்னும் 1 மந்த்துக்குள்ளே சிலர்லாம் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ ப்ளீச் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அனிமையில் வந்து சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃபில்லர்ஸ் எபிசோட் இருக்கப்பா. ஃபில்லர்ஸ் எபிசோட் நிறையா இருக்கும், ஓகே உண்மை தான். ஆனால் அந்த ஃபில்லர்ஸ் எபிசோடு என்ன ஆகுதுன்னா, அது ஃபில்லர்ஸு முன்ன உள்ள எபிசோடுக்கு வந்து அவங்க கதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபில்லர்ஸ் மட்டும் கதை வந்திருக்காது, இவங்க ப்ரொடக்ஷன்லேயே ஏதாவது பண்ணி விடணும்ல. நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் இப்போ ஒரு வீக்குக்கு நீங்கள் வந்து அனுப்ப முடியாமல் இருக்க முடியாது, அனுப்பி தான் ஆகணும். ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன நீங்கள் வரல, நீங்கள் அனுப்பலாட்டி அவங்க கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக அனுப்புகிறது தான். இப்படி வந்து அனிமிக்கு நீங்கள் நான் இப்போ எங்கேயோ பேசி எங்கெங்கேயோ போயிட்டேன். அனிமிக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கதை ஒவ்வொன்றுக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அனிமி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லையா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தீசிஸ் வேணா இருக்கலாம். எனிவே நம்ம லைஃப்பில் இதில் இருக்கிற இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் ஒவ்வொன்றுமே நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம படிக்கிற இடம், எனிவே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் நம்ம மைண்டில் நிற்கிது, கண்டிப்பாக நிற்கும். ஒரு சிலர் ஃபோன்லேயே வால்பேப்பராக வச்சுருப்பாங்க ஒரு அனிமி கேரக்டர்ஸ், அவங்க பிடிச்ச கேரக்டர்ஸ், பிடிச்ச ஹீரோஸ், எனிவே எதுனாலும் வச்சுருப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். என்னோடய ஃபைலில் வந்து அனிமி நான் சொல்கிறேன். ஹவ் டு அனிமி சீரீஸில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃபுக்கு கொஞ்சம் ட்ரைங் பாயிண்ட். இதெல்லாம் ஒரு ட்ரைங் பாயிண்டாண்டா டே அனிமி பார்க்கறதுலாம் ஒரு லைஃப் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டால் கொடுக்கும், ஹோப்பு கொடுக்கும். அது பார்த்தா தான் தெரியும். இதை நான் சொல்லணும்னு நினச்சது. அனிமி பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து இங்கே ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி